இங்கெல்லாம் தோத்துறோம் 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 குதிச்சிட்டு வீட்டில் போய் புருஷங்கிட்ட ஆத்திரமா இருந்தா அது சரியான ஆவி இல்லையே. பிசாசை ஜெயிக்க முடியவில்லையே, சோதனையை சகிக்க முடியவில்லையே, ஆத்திரம் வந்து விடுகிறதே. ஏன் இந்த வல்லமை? இயேசு இந்த உலகத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன? ஸ்திரீயின் வித்தாக அவர் பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? தேவனுடைய வித்து மரியாள் என்ற ஸ்திரீயினிடத்திலே பிறந்தார். நேற்றைய ஸ்திரீயின் வித்து, இன்றைக்கு தேவ வித்து. ஏனென்றால் வித்து என்றால் விதை அல்லது வசனம். இந்த தேவ வசனம் ஒரு விதை போட்டால் முளைக்கும் தன்மையுடையது. 1 பேதுரு 1:23 வாசிக்கிறோம், அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னென்றைக்கும் நிலைத்திருக்கின்ற வித்து. எல்லா வித்துக்களும் முளைத்து வரும்போது கிள்ளிவிட்டால் திரும்ப முளைக்காது. வேத வசனம் எப்பொழுதும் முளைக்கும். அது ஜீவனுள்ள வசனம். அது ஜீவன் செத்த வசனம் அல்ல, ஜீவனுள்ள வசனம். எத்தனையோ நூற்றாண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வசனத்தை கேட்டுதான் இன்றைக்கும் சிலர் மனம் திரும்புகிறார்கள். இந்த வேத வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த வேத வசனம் ஆதியிலே வார்த்தையாயிருந்தார், அந்த வார்த்தை தேவனாயிருந்தார், அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணும்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மரியாள் என்ற ஸ்திரீ தூதனால் சந்திக்கப்பட்டவள். அவர் சொல்லுகிறார், ஒரு நல்ல நற்செய்தி உனக்கு கொண்டு வருகிறேன், நீ ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதி. அந்த மரியாள் அதை கேட்டு சந்தோஷம் அடைந்தாள் என்று பைபிள் சொல்லவில்லை, கலங்கினாள். இது எப்படிப்பட்ட செய்தி என்று கலங்கினாள். பாக்கியவதி என்று சொன்னால் அவனுக்கு கலக்கம் வர காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஐயோ, நான் புருஷனை அறியேனே. கல்யாணமே ஆகாம கர்ப்பவதியான அந்த நாட்டில் என்ன தெரியுமா? கல்லடிச்சு கொன்றுவாங்க, கல்லால் இருந்து கொல்லப்பட்டு விடுவார்கள். நான் புருஷனை அறியேனே. நீ பயப்படாதே மரியாளே, உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட தேவ வித்து வசனம் உனக்குள்ளே கருக்கொண்டு, தேவ வசனம் உனக்குள்ளே கருக்கொண்டு நீ ஒரு பிள்ளையை பெறுவாய். அவளுக்கு இயேசு என்று பெயரிடு, ஏனென்றால் உலகத்தின் பாவங்களை நீக்கி தமது ஜனங்களை ரட்சிப்பார். சாத்தான் தீர்க்க தரிசனங்களை நன்றாய் அறிந்திருக்கிறான், தீர்க்கதரிசிகளையும் அறிந்திருக்கிறான். வேதம் முழுதும் சாத்தானுக்கு நல்லா தெரியும், நம்மளை விட நல்லா தெரியும். சாத்தானும் வேதத்தை ஓதுவான். இவனுக்கு தெரிந்துவிட்டது, நாம் தலை தப்பிற்று என்று நினைத்தோம், ஸ்திரீயின் வித்தை அழித்து விட்டோம் என்று நினைத்தோம். இப்பொழுது தேவ வித்து ஒரு சிறியிடத்தில் வித்தாக பிறக்கிறதே, என்ன செய்ய? ஓடினான். யோசேப்பிட்ட சொன்னான், பாரு கல்யாணத்துக்கு முன்னாலே கர்ப்பவதி, சேர்க்காதேன்னு சொன்னான். தேவன் கிரியை செய்தார். உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உண்டாகி இருப்பது பரிசுத்தவான், பரிசுத்தாவினுடைய வித்து, நீ அவளை சேர்த்துக்கொள். அவனுக்கு முடியல, ஓடினா. ஏரோது ராஜாட்ட போனான், அங்க போய் பத்த வச்சான். உங்களுக்கு பதிலாக இன்னொரு ராஜா வந்திருக்கிறாரு. அதுக்குள்ள இந்த சாஸ்திரி எல்லாம் அங்க போய், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டான். எங்க ராஜாவாய் யாரும் பிறக்கிறதே இல்லைங்க. ராஜா வீட்டில் பிறந்தா இளவரசன் தான் பேரு, ராஜா இல்லை. இவர் பிறக்கும்போதே ராஜா, பிறக்கும்போதே ரட்சகர். அநேக மகான்கள் பிறந்து வளர்ந்து நல்ல காரியம் செய்து பிறகு மகான் மகாத்மா என்னெல்லாம் பேர் வாங்கியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் பொழுதே ரட்சகர். இன்றைக்கு தாவீது ஊரில் உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு ஏன் பிறக்க வேண்டும் என்ற கேசட்டை வாங்கி பாருங்கள். அதற்கு ராஜாவுக்கு ரட்சகருக்குள்ள அநேக காரியங்களை நான் விளக்கி இருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதிலே சாத்தானுக்கு விருப்பம் இல்லை. கருவிலேயே ஒழித்து விட வேண்டும் என்று முயற்சித்தான், இங்கேயும் அங்கேயும் அலக்கழித்தான். அந்நேரம் பெற்று குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் அவங்க ஊருக்கு போன கர்ப்பிணி பெண்ணை வைத்துக் கொண்டு கடலை மீது ஏறி செல்கின்றார் யோசேப்பு. அங்கேயும் இடமில்லை, இடமில்லாமல் ஆட்களை வைத்து நிறைத்து விட்டான். திருப்பியும் ஓடி வந்தான், ராஜா கிட்ட சொல்லிக் கொடுத்தான். ராஜா கேட்கிறார், சாஸ்திரிகள் என்ன சொன்னார்கள்? நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் போய் தொழுது கொள்கிறேன். பொய்யை சொல்ல வைத்தான். ஆனால் சாஸ்திரிகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவப்பட்டு அவர்கள் அவனிடத்தில் திரும்பி போகவில்லை. அறிந்த ராஜா கோபப்பட்டான். 2 வயதுக்கு கீழ்பட்ட எல்லா ஆண்களையும் வெட்டுங்கன்னு சொன்னான். சாத்தானுடைய அக்ரோஷம். இந்த இயேசு தன் தலையை நசுக்கி விடுவாரோ என்ற பயத்தில் எத்தனை குழந்தைகளை அவன் வெட்ட வைத்தான். ஏன் கடவுள் அனுமதித்தார் என்பது காரணம் அல்ல.
இந்த சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் சம்பவம், தீர்க்க தரிசன சம்பவங்கள். ராமாவிலே அழுகையின் குரல் கேட்டது என்று எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எல்லாவற்றையும் இந்த வேதம் பழைய ஏற்பாட்டிலே முன்கூட்டி சொல்லி வைத்திருக்கிறது. கடைசியில முடியல, பிறந்தாரு, வளர்ந்துட்டாரு, 30 வயசாச்சு, ஊழியத்துக்கு வரணும். உபவாசம் பண்ணினார் 40 நாட்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களில் காண்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியினாலே நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எதற்காக? பிசாசின் சோதனையை ஜெயிப்பதற்காக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதற்கு வேண்டும்? அந்நிய பாஷை பேசி அகமழ்வதற்கு அல்ல, பிசாசின் சோதனையை ஜெயிப்பதற்காக. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி பரவசமாயிட்டு, அப்பா என்ன அபிஷேகம் தெரியுமா, வேர்க்க விறுவிறுக்க வந்துட்டு வீட்டில் இங்கெல்லாம் தோத்திரம் 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 தோத்திரம்னு குதிச்சுட்டு வீட்டில் போய் புருஷங்கிட்ட ஆத்திரம் ஆத்திரம் ஆத்திரமா இருந்தா அது சரியான ஆவி இல்லையே. பிசாசை ஜெயிக்க முடியவில்லையே, சோதனையை சகிக்க முடியவில்லையே, ஆத்திரம் வந்து விடுகிறதே. வெறும் அந்நிய பாஷை அல்ல, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தால் அவர் நமக்கு என்ன செய்வார்? சோதனையை ஜெயிப்பதற்கு வேத வசனங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு சோதனையையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த சாத்தானை மடங்கடித்தார். 6ஆம் வாக்கியத்திலே பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், எல்லாவற்றையும் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்தில் இயேசுக்கு காண்பித்தவன் சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுப்பேன். இவை இந்த உலகம் எல்லாம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது? தேவன் பிசாசுக்கா ஒப்பு கொடுத்தார்? இல்லை, ஆதாமுக்கு ஒப்பு கொடுத்தார். நீ பூமியை ஆண்டுகொள் என்று சொன்னார். அவன் பிசாசுக்கு தாரை வார்த்து விட்டான். பிசாசு சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உண்டாக்கினவரிடத்திலே போய் பிசாசு சொல்லுகிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தை எல்லாம் உமக்கு தருவேன். மனிதன் இழந்து விட்டதை திரும்ப பெறுவதற்குத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தாரே தவிர பிசாசினால் வெல்லப்படுவதற்கு அல்ல. எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. இயேசு உலகத்தில் பிறந்த நோக்கம் மனிதனுடைய பாவங்களுக்காக தான் மரிக்க வேண்டும். பிசாசுடைய நோக்கம் இயேசுவை அழித்து விட வேண்டும். தேவ வித்து ஸ்திரீனிடத்தில் பிறந்திருக்கிறபடியினால் அந்த ஸ்திரீயின் வித்து எங்கே தன் தலையை நசுக்கி விடுமோ என்ற ஒரு பயத்தின் காரணமாக இயேசுவை கொலை செய்ய வகை தேடினான். பிசாசு மிக துரிதமாக இயேசுவை ஒழிப்பதற்கு பல இடங்களுக்கு ஓடினான். ஏரோதினிடத்தில் ஓடினான், நடக்கவில்லை. எங்கெங்கேயோ ஓடினான். கடைசியில பரிசேயரிடத்தில் ஓடினான். பரிசேயரே, வேதபாரகரே, ஓய்வு நாள்ல கை கழுவுறாரே, கேளுங்க. வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறாரே, கேளுங்க. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறாரே, கேளுங்க. என்னத்துக்கு நீங்க மத தலைவரா இருக்கிறீங்க? சில நேரங்களிலே தேவனுடைய ஊழியர்கள் கூட பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள்.